தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பதிவாகியுள்ள மின்சார தடைகள் குறித்து இலங்கை மின்சார சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று பிற்பகல் 5 மணி வரை நாடு முழுவதும் 70,012 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இவற்றில் 41,684 மின்சார தடைகள் சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள மின்சார தடைகளை விரைவாக சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக மேலதிக குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசாங்கம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள பல நடவடிக்கைகளை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஊடகவியலாளர் சந்திப்பில் எடுத்துரைத்தார். நகரத்தில் உள்ள பாதசாரிகளுக்கான சுரங்க பாதைகள் தற்போது மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவை முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுரங்க பாதைகள் அசுத்தமாகி உள்ளதோடு அங்கீகரிக்கப்படாத விற்பனையாளர்கள் மற்றும் யாசகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அதனால் தான் பொதுமக்கள் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒரு சலுகை காலத்தை வழங்குவோம். அதன் பிறகு அங்கீகரிக்கப்படாத விற்பனையாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு யாசகர்கள் அகற்றப்படுவார்கள். இது நடைமுறைக்கு வந்ததும் பாதசாரிகள் நியமிக்கப்படாத பகுதிகளில் இருந்து வீதிகளை கடக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். செயல்படுத்துவதற்கான சரியான காலக்கெடு காவல்துறையினருடன் கலந்துரையாடிய பின்னர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாதத்தில் தங்களது எரிவாயு விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லோப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்படும் எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நிறுவனத்தின் தலைவர் நுரோஷன் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். பாணந்துறை திப்பெத்த சந்தையில் ஏற்பட்ட வீதி விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பின்பத்த போலீசார் தெரிவித்தனர். கெப் வாகனத்தில் பயணித்த 4வரும் பாணந்துறை அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு குமளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய சிக்கேணியில் தவறி விழுந்த 2 மாணவிகள் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு குமளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுப்பதற்காக 2 மாணவிகள் சென்றுள்ளனர். இந்நிலையில் இருவரும் கேணிக்குள் தவறி விழுந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குமளமுனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 மாணவிகளும் பூதன்வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரம் 10 கல்வி கற்கும் மாணவிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1,67,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி இந்த ஏல விற்பனை நடைபெறவுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 22,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளிடையே காய்ச்சல், சிக்கன்குனியா, டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வி குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த நோய்கள் அதிகரித்துள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன்குனியா அறிகுறிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஆபத்தானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து மருந்துகளை நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு வசதியாக இலங்கையின் சுகாதார அமைச்சகம் ஒரு குழுவை நியமிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மருந்து துறையினர் இதனை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் குறித்த நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மருந்து விநியோக சங்கிலியில் தற்போதுள்ள சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு இடையூறுகள் குறைக்கப்படும் வரை வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடி உதவியை பெற அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்துக்குள் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் போதைப் பொருளுடன் 430 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் தொடர்புடைய 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 147 பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் 157 பேர் கஞ்சா வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது 3 கிலோகிராம் 862 கிராம் ஹெரோயின் மற்றும் 220 கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வறிய மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக வங்கியுடன் இணைந்து 10,000 ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 140 பிரதேச செயலக பிரிவுகளில் 2,757 குடும்பங்களில் சேர்ந்த 10,270 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பெய்து வரும் பலத்த மழையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல நீர்த்தேக்கங்களில் பல வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல பகுதியில் பேருந்தும் உந்தூர்லியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹாமந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தின் பின்புறத்தில் உந்தூர்லி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த உந்தூர்லியின் ஓட்டுநர் நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.